Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject that we are studying during the last 4 weeks has been leadership. கடந்த 4 வாரங்களாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற தலைப்பு தலைமைத்துவம். Beloved, the Bible is not primarily a book on leadership. பிரியமானவர்களே, வேத புத்தகம் அடிப்படையாக தலைமைத்துவத்தை பற்றி ஒரு புத்தகம் அல்ல. But everything one needs to know about leadership, whether it is spiritual or secular, is there in this old book. ஆனால் தலைமைத்துவத்தை பற்றி ஒருவன் உலக பிரகாரமாகவோ ஆவிக்குரிய ரீதியிலோ தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தனையுமே இந்த பழமை வாய்ந்த வேத புத்தகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. The Bible presents lessons on leadership both through direct teaching and by examples. போதனைகள் மூலமாகவும் உதாரணங்கள் மூலமாகவும் தலைமைத்துவத்தை பற்றி வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. And we are trying to give an analytical approach to this subject. இந்த ஒரு பாடத்துக்கு நாங்கள் ஒரு பகுப்பாய்வு அணுகுமுறையை காண்பிக்க விரும்புகிறோம். That's why our topic is how not to lead. ஆகவேதான் நம்முடைய தலைப்பு எப்படி தலைமை வகிக்க கூடாது என்பதாகும். So far we have studied 4 lessons. இதுவரையிலும் 4 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not lust for leadership. தலைமைத்துவத்தை நாடி அலையக்கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம், Do not rely on your skill. உங்கள் திறமையே சார்ந்திருக்க கூடாது. Lesson number 3. மூன்றாவது பாடம், Do not exploit people. மக்களை நீங்கள் வசப்படுத்தி பயன்படுத்தக்கூடாது. And last week we studied lesson number 4. சென்ற வாரத்திலே 4வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not promote yourself. உங்களையே முன்னுக்கு கொண்டு வர நினைக்க கூடாது. And today we'll move on to lesson number 5. இன்றைக்கு நாம் 5வது பாடத்துக்கு கடந்து செல்கிறோம். How not to lead. எப்படி தலைமை வகிக்க கூடாது. Do not show partiality. பாரபட்சம் காட்டக்கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to lead. எப்படி தலைமை வகிக்க கூடாது. Do not show partiality. பாரபட்சம் காண்பிக்க கூடாது. Beloved, the Bible points out several detestable characters for leadership. பிரியமானவர்களே, வேத புத்தகத்திலே தலைமைத்துவத்திலே காணப்படக்கூடாத சில குணங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. And perhaps the foremost of them is partiality. ஒருவேளை அதிலே முதலில் காணப்படுகிறது என்னவென்றால் பாரபட்சம் தான். Turn with us to book of Deuteronomy, 1st chapter. எங்களோடு கூட உபாகம புத்தகத்தினுடைய முதல் அத்தியாயத்துக்கு வாருங்கள். Here is what Moses spoke to the leaders of various tribes of Israel. இஸ்ரவேலின் கோத்திர தலைவர்களிடத்திலே மோசே பேசிய வார்த்தைகள். We'll read from verses 16 and 17. 16, 17 வசனங்களை வாசிக்கிறோம். I commanded your judges at that time, saying, Hear the cases between your brothers, and judge righteously between a man and his brother, or the stranger who is with him. அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் பிரச்சனைகளை கேட்டு இருபட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். You shall not show partiality in judgment. You shall hear the small as well as the great. You shall not be afraid of any man's presence, because the judgment is God's. நியாயத்திலே முகதாட்சியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுக்கிறது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படாதீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொன்னான். You look at the stress in this passage. இந்த வசன பகுதியிலே இருக்கிற வலியுறுத்தலை பாருங்கள். He says, Hear and judge righteously. நீங்கள் செவி கொடுத்து நியாயமாய் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். In other words, leaders should not only be good in speaking, they should be good in hearing and in also listening to what people say. மறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், தலைவர்கள் வெறும் பேச்சு திறமை பெற்றவர்களாக மட்டும் இருந்தால் போதாது, அவர்கள் பொறுமையாய் செவி கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். Unless they patiently give a hearing, they cannot be impartial.
பொறுமையாய் அவர்கள் செவி கொடுக்காவிட்டால் அவர்கள் தங்களுடைய விசாரிப்பிலே அவர்கள் நீதியோடு நடந்து கொள்ள முடியாது. Come with us again to the 16th chapter of the same book. அதே புத்தகத்தினுடைய 16வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். And we look at verse 19. 19வது வசனத்தை பார்க்கிறோம். You shall not pervert justice, you shall not show partiality, nor take a bribe, because a bribe blinds the eyes of the wise and twists the words of the righteous. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சிணம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமானின் நியாயங்களை தாறுமாறாக்கும். You see how dangerous it is when we are partial and we take bribe from people. பாரபட்சம் உள்ளவர்களாக இருந்து ஜனங்களிடத்திலே பரிதானம் வாங்கும் பொழுது இது எவ்வளவு கொடூரமான நிலைக்கு நம்மை கொண்டு போய் விடுகிறது பாருங்கள். You know, God was so impartial that when he gave so many laws to the people of Israel, he said both the people of Israel and the strangers must be treated alike. தேவன் எவ்வளவு பாரபட்சம் இல்லாதவராய் இருந்திருந்தால் அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது அவர் தெளிவாக இது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல அந்நியனுக்கும் பொருந்தும் என்று சொல்லி இருக்கிறார் பாருங்கள். Turn with us to the same book and 24th chapter. அதே புத்தகத்தினுடைய 24வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the 17th verse. 17வது வசனத்தை பாருங்கள். He says, you shall not pervert justice due to the stranger or the fatherless, not take a widow's garment as a pledge. நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருக்க வேண்டும் என்கிறார். And when you come to verse 19, again he says stranger, fatherless and the widow. 19வது அத்தியாயத்துக்கு வரும்பொழுது மீண்டுமாக அங்கு பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் என்று சொல்கிறார். And when you come to the 20th verse again he says stranger, the fatherless and the widow. 20வது வசனத்திலும் அதே வண்ணமாக பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் என்று சொல்கிறார். And when you come to the 21st verse again he says stranger, the fatherless and the widow. 21வது வசனத்திலும் அதே வண்ணமாக பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் என்று சொல்கிறார். Why does God repeatedly mention this point? ஏன் தேவன் இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக சொல்கிறார்? Usually it is strangers and the fatherless and the widows who are denied justice. பொதுவாக பரதேசிகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளுக்கும் தான் நியாயமானது மறுக்கப்படுகிறது. And God stresses that point all through this passage. இந்த வசன பகுதி எங்கும் தேவன் அதை தான் வலியுறுத்தி சொல்கிறார். You know what God told the people of Israel? இஸ்ரவேல் மக்களை பார்த்து தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? Turn with us to book of Numbers 15th chapter. இரண்டாம் புத்தகத்தினுடைய 15வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். In order that they may not make a mistake, God made it so very clear. தவறு செய்யாமல் இருக்கும் பொருட்டு தேவன் இதை இவ்வளவு தெளிவுபடுத்தி இருக்கிறார் பாருங்கள். 15th chapter of Numbers and the 15th verse. என்னாகும் 15வது வசனம். One ordinance shall be for you of the congregation and for the stranger who sojourns with you, an audience forever throughout your generations. சபையாராகிய உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. And then God says, as you are, so shall be the stranger before the Lord. அதே வசனத்தில் சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று. You see, God is an impartial God. Hallelujah. தேவன் பாரபட்சம் இல்லாத தேவனாய் இருக்கிறார். Hallelujah. And that's what exactly he expects from all his leaders. அதைதான் தன்னுடைய தலைவர்களிடத்திலெல்லாம் அவர் எதிர்பார்க்கிற ஒரு குணம். This was prophet Samuel's testimony that in all his dealings he never perverted justice. சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய சாட்சியும் இப்படியாக தான் இருந்தது. தன்னுடைய எல்லா செயல்பாடுகளிலும் ஒருபோதும் நியாயத்தை புரட்டவே இல்லை. And he said he never took any bribe from people's hands. ஜனங்களுடைய கைகளிலிருந்து ஒருபோதும் பரிதானம் வாங்கவில்லை என்று திட்டமாய் சொன்னார். See his testimony, how challenging it is for us today. அவருடைய சாட்சி இன்றைக்கு எவ்வளவு நமக்கு சவாலிடுகிறதா இருக்கிறது பாருங்கள். 1 Samuel 12th chapter. 1 சாமுவேல் 12வது அத்தியாயம். Look at the second verse. இரண்டாவது வசனத்தை பாருங்கள். The last line of that word says, I have walked before you from my childhood to this day. கடைசி வாக்கியம் சொல்கிறது, நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும்
உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். So he says, from my childhood, this has been my consistent character. என்னுடைய சிறுவயது முதற்கொண்டு இதுதான் நான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிற என்னுடைய குணமாக இருக்கிறது. What was the challenge he threw upon people? ஜனங்களுக்கு முன்பாக அவன் வைத்த சவால் என்ன? Latter portion of the third verse. மூன்றாவது வசனத்துடைய பிற்பகுதி, Whom have I oppressed, or from whose hand have I received any bribe with which to blind my eyes? I will restore it to you. யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கம் செய்தேன், யார் கையிலே பரிதானம் வாங்கிக் கொண்டு கண் சாடையாய் இருந்தேன், சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். And what did the people instantly reply? ஜனங்கள் உடனடியாக மறு உத்தரவாக என்ன சொன்னார்கள்? You did not take anything from us, and you have not defrauded any one of us. நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, அப்படியாக பரிதானம் வாங்கவும் இல்லை என்று சொன்னார்கள். But his sons failed in this area. ஆனால் இந்த பகுதியில் அவனுடைய பிள்ளைகள், குமாரர்கள் தோற்று போனார்கள். 1 Samuel 8 chapter and the 3rd verse. 1 சாமுவேல் 8வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்திலே, His sons did not walk in his ways. They turned aside after dishonest gain, took bribes and perverted justice. ஆனாலும் அவனுடைய குமார்கள் அவன் வழிகளிலே நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். See how in the very next generation the whole thing turns topsy-turvy. அடுத்த தலைமுறையிலேயே அத்தனையுமே தலைகீழாக திரும்பி போகிறதை பாருங்கள். By any means David was perhaps the best king, in the most illustrious king in the life of Israel. இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலேயே மிகவும் தலைசிறந்த ஒரு அரசன் என்று சொன்னால் அது தாவீது என்பதிலே எந்த விதமான மிகையாகாது. There is a very short and sweet summary about his rule. அவனுடைய ஆட்சி காலத்தை பற்றி மிகவும் அழகாக சாராம்சப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வசன பகுதி 2 Samuel 8th chapter. 2 சாமுவேல் 8வது அத்தியாயம் Look at the 15th words. 15வது வசனத்தை பாருங்கள். David reigned over all Israel, and David administered judgment and justice to all his people. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். You know what were his dying words? அவன் சாகும் பொழுது அவன் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? The same book of 2 Samuel, and come to the 23rd chapter. 2 சாமுவேல் 23வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். And look at the 3rd words. 3வது வசனத்தை பாருங்கள். He says, the God of Israel said, the rock of Israel spoke to me, he who rules over men must be just, ruling in the fear of God. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். You know, here the stress is a man or a ruler should do everything with justice because of the fear of God. இங்கே வலியுறுத்தப்படுகிற காரியம், ஒரு தலைவன் தெய்வ பயத்தோடு கூட காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று அவன் ஆளுகை செய்வது தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Only when a leader deals with people under the fear of God, he will not pervert justice. மக்களிடத்திலே தேவ பயத்தோடு நடந்து கொள்ளும் பொழுதுதான் தலைவன் ஒருபோதும் நியாயத்தை புரட்டாமல் இருக்க முடியும். That's what exactly Paul explains in Ephesians 6 chapter. அதைதான் எபேசியர் 6வது அத்தியாயத்திலே பவுல் விளக்கி சொல்லும் பொழுது சொல்கிறான். Look at the 9th word. 9வது வசனத்தை பாருங்கள். You masters, and he was addressing leaders, you masters do the same thing to them, giving up threatening, knowing that your own master is in heaven and there is no partiality in him. தலைவர்களிடத்திலே பேசுகிற பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தைகள், எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பாரபட்சம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். You know, only when a leader realizes that he works under the leader of leaders, and with that leader of leaders there is no partiality, he will not show partiality to those who work under him or with him. தலைவர்களுக்கெல்லாம் தலைவனிடத்திலே வேலை செய்கிறான் என்று ஒரு தலைவன் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் தன்னிடத்திலே பணியாற்றுகிறவனிடத்திலே அவன் பாரபட்சம் நடந்து கொள்ள முடியும். This is an oft repeated character of God throughout the Bible. இந்த ஒரு குணாதிசயம் வேத புத்தகம் எங்கும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என பார்க்க முடியும். You know what was the sermon text of Apostle Peter when he met with the family members of Cornelius? கொர்நேலியுடைய குடும்பத்தை பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சந்தித்த பொழுது அவன் பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? He says, I perceive there is no respecter of persons with God. தேவன் பாரபட்சம் இல்லாதவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
இருக்கிறேன் என்று சொல்கிறான். With that text he began a sermon and God abundantly blessed that sermon. அந்த தலைப்பை கொண்டுதான் தன்னுடைய பிரசங்கத்தையே ஆரம்பித்தான். அந்த செய்தியை தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதித்தார். Apostle Paul elaborates this further when you come to his epistles. தன்னுடைய நிருபங்களுக்கு வரும்பொழுது பவுல் அந்த காரியத்தை இன்னுமாய் வலியுறுத்தி சொல்கிறதை கவனிக்க முடியும். Romans 3rd chapter. ரோமர் 3வது அத்தியாயம் Read verses 29 and 30. 29-30 வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது, Is he the God of the Jews only? தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? Is he not also the God of the Gentiles? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? Yes, of the Gentiles also, since there is one God who will justify the circumcised by faith and the uncircumcised through faith. ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. And come to the 10th chapter of the same epistle. அதே நிருபத்தினுடைய 10வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the 12th verse. 12வது வசனத்தை கவனித்து பாருங்கள். Words cannot be clearer than this. வார்த்தைகள் இதைவிட தெளிவாக இருக்க முடியாது. There is no distinction between Jew and Greek, for the same Lord over all is rich to all who call upon him. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். Beloved, never ever overlook partiality simply as a mistake. பிரியமானவர்களே, ஒருபோதும் நீங்கள் பாரபட்சம் என்கிறதை ஒரு சிறிய தவறு என்று எண்ணிவிட வேண்டாம். It is actually an awful sin in the sight of God. தேவனுடைய பார்வையிலே அது ஒரு கொடூரமான பாவம். Take time to read the entire 2nd chapter of book of James. யாக்கோபு நிருபத்தினுடைய 2வது அத்தியாயத்தை நீங்கள் நேரம் எடுத்து பொறுமையாய் வாசித்து பாருங்கள். Most of the verses in this chapter deal with that subject of partiality. இந்த பாரபட்சம் என்கிற தலைப்பிலே எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் அதிலே அநேகமாய் இருக்கின்றன. And here James was referring to someone who comes into the church with a lot of gold rings and a very costly dress. அங்கே யாக்கோபு எழுதும் பொழுது திருச்சபைக்குள்ளாக தேவனுடைய ஆலயத்திலே ஒரு மனிதன் அநேக பொன் ஆபரணங்களையும் நல்ல உயர்ந்த வஸ்திரத்தையும் அணிந்து கொண்டு வருகிறதை சொல்லி, and then he said there comes a poor man who does not have any gold and he comes with a ragged cloth. கிழிந்து போன ஆடைகளோடு கூட பொன் ஆபரணங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் அங்கே ஏழ்மையாய் வருகிறான். And the one who comes with so much of richness, there is a warm and an embracing welcome. ஆபரணங்களை அணிந்து வருகிறவனுக்கு மிகவும் சந்தோஷமாய் ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. But the poor man, the leaders would say, you sit there, that's enough for you. ஆனால் அந்த ஏழையை பார்த்து அங்கே உட்காரு, உனக்கு இந்த இடம் போதும் என்று ஜனங்கள் சொல்வார்கள். You know, James comes vehemently against such an attitude inside the church. திருச்சபைக்குள்ளாக இந்த விதமான ஒரு மனப்பான்மையை பகிரங்கமாய் யாக்கோபு கடிந்து கொள்கிறார். Look at the 9th verse. 9வது வசனத்தை பாருங்கள். If you show partiality, you commit sin. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்கிறீர்கள். And when you come to the 11th verse, 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது, you know what are the sins he is dealing with? என்னென்ன பாவங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாருங்கள். He deals with the sin of adultery. விபச்சார பாவத்தை குறித்து சொல்கிறார். And he deals with the sin of murder. அங்கே கொலைபாதகத்தை பற்றி சொல்கிறார். In other words, he says you may not commit adultery and you may not commit murder. வார்த்தைகளை சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் விபச்சாரம் செய்யாமல் இருக்கலாம், கொலைபாதகம் செய்யாமல் இருக்கலாம். But if you show partiality, you are transgressing in the sight of God. ஆனால் பாரபட்சம் காண்பிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை மீறுகிறீர்கள். Beloved, partiality angers God and it will bring down judgment from his presence. பிரியமானவர்களே, அது அவரை கோபப்படுத்தி அவரிடத்திலிருந்து நியாய தீர்ப்பை வரவழைக்கிறது. Turn with us to a very classic passage in book of Ezekiel 22nd chapter. எசேக்கியேல் 22வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட ஒரு வசன பகுதியை பார்க்க வாருங்கள். There in verse 27 we see how princes are going after dishonest gain. 27வது வசனத்திலே எவ்விதமாக பிரபுக்கள் அங்கே தவறான விதத்திலே அநியாயமாய் அவர்கள் பணம் சம்பாதிக்க தேடி அலைகிறார்கள் என்று பார்க்கிறோம். And in verse 28 we read how prophets were going after money. 28வது வசனத்திலே தீர்க்கதரிசிகளும் அவ்விதமாக பொருளாசையை தேடி அலைந்தார்கள் என்று பார்க்கிறோம். Against whom were they working like that? யாருக்கு விரோதமாய் அப்படி அவர்கள் செயல்பட்டார்கள்? Look at the 29th verse. 29வது வசனத்தை பாருங்கள். Against the poor, against the needy,
and against the strangers. அங்கே அவர்கள் சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கும் அந்நியனுக்கும் விரோதமாய் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள். And what did God say? தேவன் என்ன சொன்னார்? I am going to destroy the land. தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன் If என்றார். God should not destroy the land, somebody should stand in the gap and stop it. அவ்விதமாய் தேசத்தை தேவன் அழிக்காமல் இருக்க வேண்டுமேயானால் ஒருவர் திறப்பிலே நிற்க வேண்டிய அவசியம் இருந்தது. And God sought for a man and he did not find ஒரு anyone. மனிதனை தேவன் தேடினார், ஒருவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. Beloved, God's judgment come upon societies and communities and nations because of the partiality of leaders. பிரியமானவர்களே, சமுதாயங்கள் மீது தேசங்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வருகிறதற்கு காரணமே தலைவர்களின் நாள்தான். Beloved, when a city is full of bribes, you know how God calls their city? It is a city of harlots. பிரியமானவர்களே, ஒரு பட்டணத்திலே பரிதானம் அதிகமாக இருக்குமே என்று சொன்னால், அப்பேற்பட்ட லஞ்சம் அதிகமாக இருக்குமே என்றால் தேவன் அப்பேற்பட்ட ஒரு நகரத்தை வேசி என்று அழைக்கிறார். And then when they repent of that partiality and bribery, then God will again restore them to be a faithful city. அவ்விதமான லஞ்சத்தை குறித்தும் அவ்விதமான பாரபட்சத்தை குறித்தும் அவர்கள் மனம் திரும்புவார்களேயானால் தேவன் அவர்களை மன்னிப்பார். That is why John the Baptist thundered so much against covetousness. ஆகவேதான் இந்த பொருளாசையை பற்றி யோவான் ஸ்நானகன் அவ்வளவாய் கடினமாய் பேசினான். Tax collectors came to him. வரி வசூலிக்கிறவர்கள் அவரிடத்தை வந்தார்கள். What shall we do? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Soldiers came to him. போர் வீரர்கள் வந்தார்கள். What shall we do? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What was his answer? அவருடைய பதில் என்னவாய் இருந்தது? Don't take any bribes. எந்த விதத்திலும் நீங்கள் பரிதானம் லஞ்சத்தை வாங்க கூடாது It என்றார். is with this background Apostle Paul gave such a strict exhortation to Timothy. இந்த ஒரு பின்னணியில் தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது மிகவும் ஊக்கமாய் இந்த காரியத்தை சொல்கிறதை கவனித்து பார்க்கிறோம். Turn with us to 1 Timothy 5th chapter. 1 தீமோத்தேயு 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We look at the 21st verse. 21வது வசனத்தை பாருங்கள். I charge you before God and the Lord Jesus Christ and the elect angels that you observe these things without prejudice, doing nothing with partiality. 21வது வசனத்திலே நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன் என்று சொன்னான். You know, it is more than a command. He says, I charge you. கட்டளையிடுவதை விட ஆணையாய் இதை சொல்கிறான். And he says, before God தேவனுக்கு முன்பாக, and before the Lord Jesus Christ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, and before the elect angels. தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்களுக்கு முன்பாகவும். Beloved, partiality and bribery in churches today are appalling. பிரியமானவர்களே, திருச்சபைகளிலே பாரபட்சமாய் இருக்கிறதும் லஞ்சம் வாங்குறதும் தலைவிரித்தாடுகிறது. For appointment of teachers in mission schools and for transfer of teachers in mission schools, oh, it's such a sad story. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலே பணியமர்த்தல், இடம் மாற்றல் ஆகிய காரியங்களுக்கு லஞ்சம் வாங்குவது அது வெறுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. And admission in Christian schools, it's the same story. அதே விதமாக கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களே இடம் பெற்றுக்கொள்வதற்கு அது மிகவும் அருவருப்பாக காணப்படுகிறது. And then also there is so much of casteism and regionalism. ஊர்வெறி, இனவெறி என்பது மிகவும் அதிகமாய் காணப்படுகிறது. Our country, beloved, is rocked by scams everywhere. பிரியமானவர்களே, நம்முடைய தேசமே மோசடிகளினாலே நிலநடுங்கி கிடக்கிறது. And there is corruption at every level. எல்லா மட்டங்களிலும் மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. And people have become bold in committing this sin. இந்த பாவத்தை செய்வதிலே ஜனங்கள் மிகவும் பகிரங்கமாய் இறங்கி இருக்கிறார்கள். You know why? காரணம் என்ன They தெரியுமா? say, oh, everybody is doing it. எல்லாருமே செய்கிறார்களே என்று சொல்கிறார்கள். But what should be the Christian's attitude? Book of Psalms 26th chapter. 26வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். I look at the 10th words. 10வது வசனத்தை பாருங்கள். There he talks about people in whose hands there is a sinister scheme and the right hand is full of bribes. அங்கே ஜனங்கள் இவ்விதமாக அவர்கள் கையிலே தீவனை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களினாலே நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். Look at the 11th word. 11வது வசனத்தை பாருங்கள். But as for me, நானோ
But as for me, நானோ வென்றால், beloved, this should be the attitude of every Christian. பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த விதமான ஒரு மனப்பான்மை தான் இருக்க வேண்டும். Everybody is doing it. எல்லாரும் அதை செய்கிறார்கள். But as for me, ஆனால் நானோ I will walk in my integrity. என் உத்தமத்தில் நடப்பேன். Every leader should make a prayer which we are going to show you from book of Job and 32nd chapter. யோபுடைய புத்தகத்திலே 32வது அத்தியாயத்திலே ஒவ்வொரு தலைவனும் சொல்ல வேண்டிய ஒரு ஜெபம் என்று இந்த வசனங்களை சொல்ல விரும்புகிறோம். Verses 21 and 22. 21 22. Let me not, I pray, show partiality to anyone or let me flatter any man. நான் ஒருவருடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கும் இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக. Let this be the prayer of every leader under God. தேவனுக்கடியில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு தலைவனுடைய ஜெபமாகவும் இது காணப்படட்டும். Let's also, before closing, look at a few other practical aspects of partiality. இந்த பாரபட்சத்தினுடைய வேறு சில அம்சங்களையும் நாம் நிறைவு செய்கிறதற்கு முன்பாக பார்க்க துணிவோம். You take the example of parents. பெற்றோர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். Parents are leaders in the family, isn't it? பெற்றோர்கள் குடும்பத்திலே தலைவர்கள் அல்லவா? They should not show partiality between children. அவர்கள் பிள்ளைகளிடையே பாரபட்சம் காண்பிக்க கூடாது. It will bring only chaos and confusion. அது குழப்பத்தை தான் குடும்பத்தில் உருவாக்கும். Isaac loved Esau, ஈசாக்கு ஏசாவை நேசித்தான். but Rebekah loved Jacob. ஆனால் ரெபெக்காலோ யாக்கோபை நேசித்தாள். What happened? என்ன சம்பவித்தது? There were ongoing conflicts between Esau and Jacob. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. Take another case. மற்றும் ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Jacob loved Joseph more than all his brothers. யாக்கோபு தன்னுடைய மற்ற பிள்ளைகளை பார்க்கிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்தான். It created enmity between them. அவர்களிடையே அது சச்சரவை உருவாக்கினது. Christian parents should not show partiality between sons and daughters. Both must be treated alike. கிறிஸ்தவ பெற்றோர்கள் மகனுக்கும் மகளுக்கும் இடையே பாரபட்சமாய் இருக்கக்கூடாது. இருவரும் சமமாய் நடத்தப்பட வேண்டும். Another aspect is age and experience. மற்றொரு அம்சமானது வயதும் அனுபவமும். Weightage must be given to age and experience. வயதிற்கும் அனுபவத்திற்கும் மதிப்பு கொடுக்கப்படதான் வேண்டும். At the same time, youngsters and young leaders, just because they are young, should not be despised. ஆனால் அதே நேரத்திலே வாலிபர்களும் வாலிப வயதில் உள்ள தலைவர்களும் அவருடைய வயது குறைவாய் இருக்கிறபடினாலே அலட்சியமாய் நடத்தப்படக்கூடாது. That's what Paul very sensitively dealt in the matter of Timothy. தீமோத்தேயுடைய காரியத்திலே பவுல் அதில்தான் கிரமமாய் நடந்து கொள்கிறதை பார்க்கிறோம். When he sent Timothy to the church in Corinth, கோரிந்து பட்டணத்திலே தீமோத்தேயுவை அனுப்பின பொழுது, you know what he wrote to the Corinthian believers? கொரிந்து விசுவாசிகளுக்கு அவன் என்ன எழுதினான் தெரியுமா? When Timothy comes to you, don't despise him. தீமோத்தேயு உங்களிடத்தில் வரும்பொழுது அவனை அசட்டை பண்ண வேண்டாம். Keep him very comfortable. அவனை பத்திரமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். After all, Joseph became the prime minister when he was just 30 years old. யோசேப்பு 30 வயதாய் இருக்கும் பொழுதே பிரதம மந்திரியாய் மாறினானே. So God can raise even youngsters to very high positions. ஆகவே வாலிபர்களையும் கூட உயர்ந்த ஸ்தானங்களுக்கு தேவனால் உயர்த்த முடியும். And finally, we want to give a concluding thought. நிறைவாக ஒரு எண்ணத்தை உங்களிடத்தில் வைத்துவிட்டு செல்ல விரும்புகிறோம். In all his dealings, a leader concerning his subordinates should ask this question. எல்லா செயல்பாடுகளிலும் ஒரு தலைவர் தனக்கடியில் வேலை செய்கிறவர்களை பொறுத்தமட்டிலே ஒரு கேள்வியை தன்னிடத்திலேயே கேட்டுக்கொள்ள வேண்டும். If this were my son or daughter, what would I do? இது என்னுடைய மகனோ என்னுடைய மகளாகவோ இருந்தால் நான் என்ன செய்வேன் என்று கேட்க வேண்டும். So let us throw away this sin of partiality. இந்த பாரபட்சம் என்கிற பாவத்தை நாம் தூக்கி எறிந்து விடுவோமா? And let us take the plumb line of justice in our hand. நீதியினுடைய தூக்கு நூலை நம்முடைய கைகளிலே நாம் ஏந்துவோமாக. There was the plumb line of justice in the hands of Zerubbabel. செருபாபேலினுடைய கைகளிலே அந்த நீதியின் தூக்கு நூல் காணப்பட்டது. And what does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? The eyes of the Lord behold the plumb line in the hands of Zerubbabel with delight. தேவனுடைய கண்கள் செருபாபேலின் கைகளில் இருந்த தூக்கு நூலை பிரியமாய் பார்த்ததாம்.